மாமி அப்படின்ற வார்த்தையை சொல்றதுக்கு காரணமே, என்ன நடந்தாலும் சரி, எத்தனை சமூக மாற்றத்திற்காக நாம் உழைத்தாலும், அரசியலை நாம் கைப்பற்றினாலும், அவாளா தான் இருக்காங்க. ஒருபோதும் நம்மோடு இணைவதற்கோ, நம்மை போல் இருப்பதற்கோ, அல்லது அவர்களிடத்திற்கு நம்மை அழைப்பதற்கோ அவங்க தயாரா இல்ல. அதற்கு காரணம் நூலளவுல வித்தியாசம்தான். நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்களை பத்தி தான் பேசியிருக்காங்க. அவங்கள பத்தி பேசுறப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவங்களுக்கு உறுத்துறது எல்லாமே என்னன்னா அந்த பார்ப்பனர், இந்த பிராமணர் இவங்கள பத்தி தான் இவங்களுக்கு ரொம்ப உறுத்தலா இருக்கு. எங்க போனாலும் உறுத்தல். ஏன் அப்படின்னா இவங்கள என்ன சொல்றாங்க, பார்ப்பன திமிரு, பார்ப்பன அதிகாரம், இந்த மாதிரி எல்லாம் நம்ம அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவங்கள பத்தி பேசுறாங்க. நான் கேக்குறேன், இவங்களை பார்த்து இந்த எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய இவங்களெல்லாம் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் தோணுதா, அல்லது உங்களுடைய பிரதமர் வேட்பாளர் திரு மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் காஷ்மீர்ல சொன்னாரே, காஷ்மீர்ல நான் பூநூல் போட்ட பார்ப்பனர் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா, அப்பெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அப்பெல்லாம் அந்த பார்ப்பன திமிர் எங்க போச்சு? அப்பெல்லாம் அந்த பார்ப்பன அதிகாரம் எங்க போச்சு? இதெல்லாம் அப்ப உங்களுக்கு தோணலையா? இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசும்போது மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே அந்த பார்ப்பனர் அப்படிங்கிற விஷயம் வருது இல்லையா? இதுக்கு தான் எங்களுடைய தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர் என்ன பண்ணாருன்னா, உனக்கு ஸ்டேஜ்லயே தகுந்த பதிலடி கொடுத்தார். பார்ப்பனர்களை பத்தி பேசக்கூடாது, அவங்கள பத்தி இழிவா பேசக்கூடாது, இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. நான் கேக்குறேன், நீ பார்ப்பனர்களை பத்தி இவ்வளவு தூரம் பேசுறீங்கம்மா, ஒருவேளை தலித்துகளை பத்தியோ அல்லது தாழ்ந்த சமுதாயத்தை பத்தியோ ஏதாவது ஒண்ணு பேசுனா உடனே உங்களுடைய விடியா அரசு, எங்களுடைய தீகா அரசு நீங்க என்ன பண்ணுவீங்க, எல்லாத்துனாலும் வழக்க போட்டு என்னன்னு கூட விசாரணை இல்லாம வழக்க போட்டு உள்ள தள்ளிடுவீங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்க பார்ப்பனர்களை பத்தி பேசும்போது உங்க மேல அதே வழக்கு பாயாதா? எனக்கு ஒரு சந்தேகம். ஏன் அந்த வழக்கு, எங்களுக்கு பாயிற வழக்கு உங்களுக்கு ஏன் பாயாது? அப்போ நீங்கெல்லாம் திராவிட அடிமையினுடைய கைகூலிகள். அதனாலதான் உங்களுக்கு எந்த சட்டமும் அவங்களுடைய ஆட்சியில உங்க மேல பாயறதில்ல. ஒண்ணு. இன்னொன்னு கேட்டிருக்க, நம்ம பொருளாதார மேதை சீதாராமன் அவங்க அம்மாவை பத்தி என்ன கேட்டிருக்க, நீங்க சுயமரியாதை, சுய ஆட்சி, நீங்க சுய சிந்தனை இதுல எல்லாம் இருந்த நீங்க ஏன் நீங்க சுயமா எலெக்ஷன்ல நிக்கல அப்படின்னு சொல்லி நீ கேட்டிருக்க. நான் கேக்குறேன், அண்ணாதுரை அவரை பத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் எப்படி தன்னுடைய ராஜ்யசபா எலெக்ஷன்ல வந்தாருன்னு சொல்லி உனக்கு தெரியுமா? அத பத்தி பேசலாம்ல. நீ இத பேசக்கூடிய ஆளாச்சே, நல்லா பேசு, வா, 2 பேரும் விவாதம் வைப்போம். அவர் எப்படி வந்தாரு, எலெக்ஷன்ல நின்னாரா அல்லது மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களா, இதெல்லாம் பேசு. உனக்குத்தான் தகுதியான, நீதான் தகுதியான ஆளாச்சே, பேசு, இத பத்தி பேசு. இன்னும் நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்கள பத்தியும் பேசு. நீ அதெல்லாம் பேசாம நீ எங்களை பத்தியே, எங்க கிட்ட இருந்து என்ன போடுங்களா, எங்களை என்ன பண்ணலாம், எங்களை என்ன குடையலாம், இப்படியே பாத்துக்கிட்டு இருக்க கூடாது, சரியா? அப்புறம் அந்த மாமி மாமின்னு சொல்லி பேசுற இல்ல, நான் கேக்குறேன், இன்னைக்கு அந்த மாமிக்கு இருக்கக்கூடிய தகுதி, இன்னைக்கு அந்த மாமிக்கு இருக்கக்கூடிய அறிவு, இன்னைக்கு அந்த மாமிக்கு இருக்கக்கூடிய திறமை, இதெல்லாம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க உங்க குரூப் இருக்கிறீங்களா, உங்க கேங் எல்லாம் உட்கார்ந்து சுய பரிசோதனை அப்படின்னு ஒன்ன பண்ணுங்க, சரியா? இதுல அந்த மாமிக்கு இருக்கக்கூடிய அறிவு, திறமை, தகுதி இதுல எதுவுமே உங்களுக்கு 0.0% கூட கிடையாது. இதுதான் உங்களுடைய நிலைப்பாடு. உங்களுடைய நிலைப்பாடு, உங்களுடைய தகுதி, உங்களுடைய திறமை, உங்களுடைய வளர்ப்பு இதெல்லாம் எப்படின்னா ஒரே ஒரு இதுதான், ஒரே கோட்பாடு தான். எப்பவும் திமுகவுக்கு கொத்தடிமையா இருக்கணும், திகாவுல கொத்தடிமையா இருக்கணும். இது மட்டும்தான் உங்களுடைய எல்லா விதமான தகுதி, திறமை எல்லாம் இதுதான், சரியா? அடுத்த விஷயம் என்ன சொல்லியிருக்க, தமிழ்நாட்டுல இதுக்கு முந்தின ஒரு பேட்டியில பார்த்தேன், நீ என்ன சொல்லியிருந்தானா, தமிழ்நாட்டுல வெறும் சும்மா 500 சொச்சம், அது எப்படி சும்மா 500 சொச்சம் டாஸ்மார்க் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க. நான் கேக்குறேன், நிஜமாலுமே நீ படிச்சவதானா அல்லது திராவிட இயக்கத்துக்காக நீ போராடுறவளா? நான் எனக்கு தெரியல. நீ படிச்சவளா இருந்தா அது எப்படி 500 சொச்சம்?
ஒரு ஏரியாவுல இன்னைக்கு ஒரு தொகுதியில எடுத்துக்கிட்டீங்கன்னாவே 500 சில்லற கடை தான் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப தமிழ்நாட்டுல இன்னைக்கு எத்தனை தொகுதி இருக்கு? தொகுதி வாரியா நீ கணக்கு எடுத்து வச்சீங்கன்னா கூட ஆயிரக்கணக்கில் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நீ எப்படி சும்மா அடிச்சு விடுற போற போக்குல 500 சொச்சம் மதுக்கடை தான் இருக்கு, மத்த மாநிலத்துல எல்லாம் எச்சா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற நீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவு மதுக்கடை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா 5329 மதுக்கடை இருக்கு. சரியா? அதுல 500 மதுக்கடைய ஏடிஎம்கே ஆட்சியில புகழ்மிக்க நம்ம அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எடுத்து கொடுத்தாங்க. அவங்க சொன்ன வாக்குறுதியின் பேர்ல அந்த 500 கடையை எடுத்து கொடுத்தாங்க. அந்த 500 கடை எடுத்தது போக 4829 கடை இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கு. இதைய நீ நல்லா தெளிவா கேட்டு புரிஞ்சு நடந்துக்க. அடுத்த பிரஸ் மீட்ல ஏதாச்சும் நீ குடுக்கறப்ப இந்த புள்ளி விவரத்தை எடுத்து பேசு. சரியா? அப்புறம் நீ சொன்ன இல்ல இந்த என்னது போற போக்குல அடிச்சு விடுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கல்வி கொள்கை பத்தி எல்லாம் பேசுன நீ. பரவாயில்ல, இந்த அளவுக்கெல்லாம் பேசுற நீ. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். தமிழ்நாட்டுல சம உரிமை கல்வி அப்படின்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னா அதுக்கு உன்னால விளக்கம் கொடுக்க முடியுமா? நான் கேக்குற கேள்வி எல்லாம் நீ எழுதி வச்சுட்டு அடுத்த பிரஸ் மீட்ல கூட நீ அந்த விளக்கத்தை. சரியா? தமிழ்நாட்டுல இன்னைக்கு நீ சொல்ற இல்லையா எல்லா குழந்தைகளுக்கும் சமக்கல்வி கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி, நீங்க கொடுக்கல. முக்கியமா உங்க திராவிட இயக்கங்கள் எதுவுமே சமக்கல்வி தமிழ்நாட்டுல கொடுக்கவே இல்லை. ஆணித்தரமான பதிவு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம பெருந்தலைவர், புகழ்மிக்க பெருந்தலைவர், மறைந்த தலைவர் காமராஜர் ஐயா உனக்கு ஒரு சின்ன கதை. ஐயா இதுல ரோட்ல போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கிறப்போ ஒரு சிறுவன் மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறத பாக்குறாரு. அந்த பையனை கூப்பிட்டு, ஏப்பா ஸ்கூலுக்கு போலியா நீயே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப அந்த சிறுவன் என்ன சொல்றான்னா, அவர் ஒரு முதலமைச்சர், அவருக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறதெல்லாம் இல்லாம ஒரே வார்த்தை தான் கேட்டான். பள்ளிக்கூடம் போயிட்டா சோறு ஆறு போடுவா அப்படின்னு சொல்லி கேட்டான். கேட்ட அந்த அடுத்த நிமிஷம் நம்மளுடைய தலைவர் எல்லா விதமான திட்டங்களையும் அறிமுகப்படுத்தி அதுக்கு எவ்வளவு ஃபண்டு தேவையோ எல்லாமே அவர் என்ன சொல்றாரு, தன்னுடைய குழந்தைகள் படிக்கணும் அப்படிங்கறக்காக இன்னும் நிதி பத்தலினா சொல்லு, நான் பிச்சை எடுத்து கொண்டாவது நான் அந்த குழந்தைகளை படிக்க வைக்கிறேன்னு சொன்னவர் யாரு? புகழ்மிக்க பெருந்தலைவர் காமராஜர். சரியா? அவருதான் மத்திய உணவு திட்டத்தை கொண்டு குழந்தைகளுக்கு சமக்கல்வி அப்படின்னு ஒன்ன கொண்டு நல்லா தெரிஞ்சுக்க. தனியார் பள்ளிக்கூடத்தை கொண்டு வரல, அரசு பள்ளிக்கூடம் எல்லாத்துக்கும் சமக்கல்வி கொடுத்தது யாருன்னா புகழ்மிக்க பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான். சரியா? அதுக்கப்புறம் உங்களுடைய இயக்கங்கள் எல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சு என்ன பண்ணுச்சு? கல்வியே என்ன பண்ணுனாங்க? கல்வி நோக்கத்துக்காக இல்ல, என்ன பண்ணாங்க? தொழில் நோக்கத்துக்காக கொண்டு போக ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்ததுதான் என்னது? இந்த பிரைவேட் ஸ்கூல் நிறைய. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த சன்சைன் எல்லாம் அதுக்கப்புறம் வந்த பள்ளிக்கூடம் தான். சரியா? இந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்ப நீ சொல்லு, நிஜமாலுமே சமக்கல்வி தமிழ்நாட்டுல இப்ப சூழ்நிலையில் இருக்கு அப்படின்னு சொல்லி நீ உன் நெஞ்ச தொட்டு சொல்லு, இருக்கா அப்படின்னு சொல்லு. ரெண்டாவது, இந்த சன்சைன் ஸ்கூல்ல ஒண்ணு இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோ. உனக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல, இந்த ஆட்சியில எல்லாம் மறந்துருப்ப, அவ்வளவுதான். இந்த சன்சைன் ஸ்கூல்ல இந்த தலித்துகளுக்கு, இந்த கீழே நம்ம சமுதாயத்துல கீழே இருக்கிறவங்களுக்கு, பின்தங்கியவர்களுக்கு, வளராதவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் உள்ள அட்மிஷன் கிடைக்குதாமா?